Hello students, welcome to Maximum KMR channel. In the video 11th standard max chapter 3 trigonometry exercise 3.3 la second sum uடைய solution பார்க்கலாம். 5 by 7 comma 2 root 6 divided by 7 is a point on a terminal side of an angle theta அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன்ல இருக்கு. அப்படி இருக்கப்ப அதோடைய 6 trigonometric values என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. 6 trigonometric valuesனா sin theta, cos theta, tan, cot, cosecant, secant இது எல்லாத்தையும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பேர்ஸில் ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒன்று எக்ஸ் இன்னொன்று ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுவோம். அதாவது இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ரெண்டுமே நமக்கு ஒரு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. நம்ம ரெண்டுமே ப்ளஸில் இருக்கா மைனஸில் இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அப்போ தான் அது எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகிருக்கு அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ ரெண்டுமே ப்ளஸ்னால் எக்ஸும் ப்ளஸ் ஆக்சிஸ், ப்ளஸில் எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ப்ளஸ்ஸு, ஒய் ஆக்சிஸ்லேயும் ப்ளஸ்ஸு. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் நமக்கு சப்போஸ் 2, ஒய் ஆக்சிஸில் 4ன்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் 2 எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு ஒய் ஆக்சிஸில் 4 எங்கே இருக்குதுன்னு பார்த்து அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணுவோம். சிமிலர்லி ஃபார் திஸ் இது ரெண்டுமே நமக்கு பாசிட்டிவான ஆங்கிள்ஸ். ஸோ ப்ளஸ்ன்னும் போது எக்ஸு ஒய் ரெண்டுமே ப்ளஸில் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் வரும். ரைட், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்டில் தான் லை ஆகிருக்கு இந்த 5 by 7ம் 2 root 6 divided by 7. இப்போ இங்கே வந்து இந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இது வந்து எக்ஸுங்களா, இது ஒய். எக்ஸுக்கு 2ன்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து 2 எங்கேன்னு பார்ப்போம். சிமிலர்லி இங்கேருந்து 5 by 7ன்றது நமக்கு 1க்கு கம்மியான வேல்யூ தான், ஒரு யூனிட் சர்க்கிள் மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். இந்த இடத்துல இந்த 5 by 7 இருக்குது. அதே மாதிரி இந்த 2 root 6 divided by 7ன்றது இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குதுன்னு நம்ம அசம்ஷன் பண்ணிப்போம். ரைட்டுங்களா? இப்போ நம்ம இதை ட்ரா பண்ணும்போது இந்த பாயிண்ட் ஓ, இந்த பாயிண்ட்டை ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம், இதை பின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 5 by 7ன்றது எக்ஸ் ஆக்சிஸ், இங்கேருந்து 5 by 7 எங்கே இருக்கோ அங்கே பார்ப்போம். அதுக்கப்புறமா இந்த 2 root 6 by 7ன்றதை ஒயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்து இங்கே மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இதுதான் வந்து பி ஆஃப் எக்ஸ் பை, ஒரு பாயிண்ட் ஆஃப் மெர்ஜிங் பாயிண்ட் ரெண்டுத்துக்கும் எக்ஸ் ஒய். இதோடைய டிஸ்டன்ஸை நம்ம பார்க்கும்போது இங்கேருந்து நம்ம இந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணும்போது என்ன பார்த்தோம், இங்கேருந்து 2 யூனிட்ஸ் வரைக்கும் பார்த்தோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எக்ஸுன்றது இதிலிருந்து இது வரைக்கும் இந்த யூனிட்டு 5 by 7 அப்படின்றது பாயிண்ட் வந்து 5 by 7ன்றது இதிலேருந்து இது வரைக்கும் எக்ஸ் ஆக்சிஸில், இது ஒய் ஆக்சிஸ்க்கான இந்த லென்த் வந்து 2 root 6 divided by 7. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் 5 by 7, ஒய் ஆக்சிஸில் 2 root 6 by 7ன்றது இது ரெண்டுத்தோடைய லென்த். அண்ட் ஆங்கிள்ன்றது என்ன சொல்லியிருக்காங்க, டெர்மினல் சைடுனா இதுதான் டெர்மினல் சைடு. எங்கே போய் இந்த பாயிண்ட் வந்து ஃபைனலாக நம்ம ஃபினிஷ் பண்ணுறோமோ அதுக்கான இந்த ஆங்கிளில் டீட்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆப்போசிட் சைடு இது அட்ஜசன்ட் சைடு அண்ட் இது வந்து ஹைபாட்டன்யூஸ். இது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கலாம். இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு அண்ட் இது வந்து நமக்கு அட்ஜசன்ட் சைடு, இங்கே ஹைபாட்டன்யூஸ். இப்போ எது இதெல்லாம் நமக்கு தனித்தனியாக இருக்கும், செப்பரேட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஹைபாட்டன்யூஸ்ன்றது என்ன, ஹைபாட்டன்யூஸை நம்ம என்னென்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஹைபாட்டன்யூஸ்ன்றது இங்கே இருக்கக்கூடிய லென்த் அதிகமாக இருக்கிறது ஓபி தான் நமக்கு ஹைபாட்டன்யூஸ். ஸோ டேக் இட் அஸ் ஓபி. இந்த ஓபி நமக்கு என்னன்னு தெரியாது. அண்டு இது வந்து அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடு அப்படின்றது நமக்கு ஓஏ. ரைட்டுங்களா? ஓலேருந்து ஏ வரைக்கும் அட்ஜசன்ட் சைடு. இந்த அட்ஜசன்ட் சைடு வந்து 5 by 7, அதுதான் எக்ஸ் ஆக்சிஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒன்று ஆப்போசிட் சைடு, ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட் சைடு. இந்த ஆப்போசிட் சைடுன்றது என்ன, ஏலேருந்து பி வரைக்கும். ஸோ ஏலேருந்து பி, ஏபின்றது நமக்கு 2 root 6 divided by 7. எல்லாமே தெரிஞ்சிடுச்சு. நம்ம என்னென்ன ஃபைண்ட் பண்ணணும்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சைன் டீட்டா ஃபைண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் காஸ் டீட்டா ஃபைண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு டேன் டீட்டா ஃபைண்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் காட்டு, சீக்கன், கொசீக்கன். இப்போ இது எல்லாத்துக்குமே நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும். சைன் டீட்டாவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ்ன்றது ஃபார்முலா. காஸ் டீட்டாவுக்கு அட்ஜசன்ட் சைட் பை ஹைபாட்டன்யூஸ். டேன் வேணும்னா சைன் டீட்டாவையும் காஸ் டீட்டாவையும் டிவைட் பண்ணணும், சைன் பை காஸ். காட் வேணும் அப்படின்னா காஸ் டீட்டா பை சைன் டீட்டா. சீக்கனுக்கு 1 by காஸ் டீட்டா, கொசீக்கனுக்கு 1 divided by சைன் டீட்டா. நான் இது எல்லாத்துலேயுமே நம்ம செக் பண்ணோம்னா நமக்கு சைனும் காசும் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். சைனையும் காசையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா ஆங்கிள்ஸையும் நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். சைனுக்கு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸுங்களா. ஸோ ஆப்போசிட் நமக்கு இங்கே பார்க்குறோம் 2 root 6 by 7 தெரியும். அண்ட் ஹைபாட்டன்யூஸோடைய வேல்யூவே நம்மளுக்கு இல்லை. இப்போ ஹைபாட்டன்யூஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணோம்னா நம்ம எதை வச்சு ஃபைண்ட் பண்ணோம் நம்ம யோசிக்கும் போது
பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹைபாட்டினியூஸை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ டு ஃபைண்ட் த ஹைபாட்டினியூஸ் சைடை நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா பை யூஸிங் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். நமக்கு பித்தாகரஸ் தியரம் என்னன்னு தெரியும். ஹைபாட்டினியூஸ் சைடை ஸ்கொயர் பண்ணி வரக்கூடிய ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் சைடை ஸ்கொயர் பண்ணி அதுக்கு கூட ஆப்போசிட் சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணலாம். அப்போ இங்கே ஹைபாட்டினியூஸ்ன்றது நமக்கு என்ன, இந்த ஓபின்றது தான் ஹைபாட்டினியூஸ். ஓபியை ஸ்கொயர் பண்ணணும் ஈக்குவல் டு ஓஏ ஏபி. இங்கே லென்த் அதிகமாக இருக்கக்கூடியது தான் ஹைபாட்டினியூஸ். இந்த ஹைபாட்டினியூஸோட சைடு வேணும்னா மிச்சம் இருக்கக்கூடிய ரெண்டு சைடை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா இந்த சைடுடைய ஸ்கொயர். இதுதான் பித்தாகரஸ் தியரம். நான் ஓஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர், ஓஏ ஸ்கொயர் ஆப்போசிட் சைடுன்றது ஏபியை ஸ்கொயர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஓஏ என்ன, நமக்கு 5/7 கொடுத்துருக்காங்க. 5/7 ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஏபின்றது 2√6/7. இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். 5 ஸ்கொயர் பண்ணோன்னா நமக்கு 25, 7 ஸ்கொயர் பண்ணால் 49, ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 கிடைக்கும். அண்ட் இங்கே √6 ஸ்கொயர் பண்ணோன்னா 6, √6 × √6 வேல்யூ 6. ஸோ 6 4s are 24/49. டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஒரே டினாமினேட்டராக எடுத்துகிட்டு மேலே இருக்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாம். 5 4 9, 2 2 4, 49/49 that is equal to 1. ஓபி ஸ்கொயரோடைய வேல்யூ 1. நமக்கு ஓபி மட்டும் தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த ஸ்கொயர்ன்றது இந்த சைடு வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஆகிடும். ரூட் ஆஃப் 1ன்ற வேல்யூ 1 தான், சேஞ்ச் ஆகாது. ரைட்டுங்களா? நவ் 3 சைட்ஸும் நமக்கு தெரியும், ஹைபாட்டினியூஸும் தெரியும். இப்போ இங்கே ஹைபாட்டினியூஸை நம்ம 1ன்னு எழுதிக்கலாம். ஹைபாட்டினியூஸ், அட்ஜசன்ட், ஆப்போசிட். நெக்ஸ்ட் நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா 6 ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூஸ். ஸோ சைன் டீட்டா, காஸ் டீட்டா, டான் டீட்டா, காட் டீட்டா ஃபைண்ட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு ஒன் சைன் டீட்டா. சைன் டீட்டான்றது என்ன, ஆப்போசிட் சைட் பை ஹைபாட்டினியூஸ்ன்னு போடணும். ஆப்போசிட் சைடுனா இங்கே என்னன்னு பாருங்கள். டீட்டாக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஆப்போசிட் சைடு. இந்த ஆப்போசிட் சைடு நம்ம ஏபின்னு எடுத்துருக்கோம், அட்ஜசன்ட் இருக்குது, ஹைபாட்டினியூஸ் இருக்குது. இது 3 வேல்யூஸும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஆப்போசிட்ன்றது 2√6/7 டிவைடட் பை த ஹைபாட்டினியூஸ் 1. எந்த நம்பரை 1ஆல் டிவைட் பண்ணாலும் அதே வேல்யூ தான், 2√6/7. இதுதான் சைன் டீட்டாவுடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன, காஸ் டீட்டா ஃபைண்ட் பண்ணணும். காஸ் டீட்டாக்கு என்ன ஃபார்முலானா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபாட்டினியூஸ். இங்கே அட்ஜசன்ட் சைடு 5/7 டிவைடட் பை ஹைபாட்டினியூஸ் 1. 5/7ஆல் 1 டிவைட் பண்ணலாம். நமக்கு காஸ் டீட்டாவோட வேல்யூ 5/7. சைன் டீட்டா தெரியும், காஸ் டீட்டா தெரியும். ரிமைனிங் திங்ஸ் எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ண வேண்டியது தான். தேர்ட் ஒன் டான் டீட்டா. டான் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா டிவைடட் பை காஸ் டீட்டா. இது ஃபார்முலா. சைன் டீட்டான்றது இங்கே என்னன்னு பாருங்கள், 2√6 டிவைடட் பை 7 டிவைடட் பை த காஸ் டீட்டா. காஸ் டீட்டா 5/7. டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 7 கேன்சல் ஆகிடும் மேலே கீழே. அண்ட் நியூமரேட்டரில் நமக்கு 2√6 வரும், டினாமினேட்டரில் 5. 2√6 டிவைடட் பை 5 டான் டீட்டாவோட வேல்யூ. காட் டீட்டான்றது என்ன, காட் டீட்டானா காஸ் டீட்டா டிவைடட் பை சைன் டீட்டா. அப்படி இல்லைன்னா 1 டிவைடட் பை டான் டீட்டா. சி காட் டீட்டான்றது காஸ் பை சைன், இல்லைனா இன்வர்ஸ் ஆஃப் டான் டீட்டா. இன்வர்ஸ் ஆஃப் டான் டீட்டா, டான் டீட்டானா சைன் பை காசுங்களா. நம்ம என்ன பண்ணுறோம், காஸ் பை சைன்னா காட் டீட்டான்றோம். அப்படின்னா டேனுடைய இன்வர்ஸ். இது ரெண்டுத்தில் எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இங்கே காஸ் டீட்டாவுடைய வேல்யூ என்னென்னு பாருங்கள். காஸ் டீட்டா வந்து 5/7 டிவைடட் பை சைன் டீட்டாவோட வேல்யூ என்ன, 2√6 டிவைடட் பை 7. 2 × √6 டிவைடட் பை 7. 7 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 5 டிவைடட் பை 2√6. இங்கே 5 கீழே இருக்குது, 2√6 மேலே இருக்குது. ஸோ அதோடைய ரெசிப்ரோக்கல் அப்படியே வரும், 5 டிவைடட் பை 2√6. இது காட் டீட்டாவுடைய வேல்யூ. சி டேனுக்கு 2√6/5 வந்திருக்கு, காட்டுக்கு இதோடைய தலைகீழாக அப்படியே 5 டிவைடட் பை 2√6. காட் ஃபைண்ட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் 4th ஒன். அண்ட் 5th ஒன் சீக்கண்ட் டீட்டா ஃபைண்ட் பண்ணணும். சீக்கண்ட் டீட்டானா என்ன, 1 டிவைடட் பை காஸ் டீட்டா. இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தான் சீக்கண்ட் டீட்டா. 1 டிவைடட் பை காஸ் டீட்டானா 1 டிவைடட் பை காஸ் டீட்டாவுடைய வேல்யூ என்னன்னு பாருங்கள், 5/7. இந்த 5/7 மேலே வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு 7/5 ஆகிடும். அண்ட் 6th ஒன் கொசிக்கண்ட் டீட்டாவுடைய வேல்யூ. கொசிக்கண்ட் டீட்டா இஸ் நத்திங் பட் 1 டிவைடட் பை சைன் டீட்டா. சைன் டீட்டாவோட இன்வர்ஸ் தான் கொசிக்கண்ட் டீட்டா. இப்போ 1 டிவைடட் பை சைன் டீட்டா நமக்கு 2√6/7 வந்திருக்கு.
இந்த 2√6 டிவைடட் பை 7 எழுதிக்கோங்க. இங்கே இது ரெசிப்ரோக்கலாகி மேலே வரும்போது டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு போய்டும், நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கு வந்துடும். நவ் ஃபைனலி கொசிகன் டீட்டாவுடைய வேல்யூ 7 டிவைடட் பை 2√6. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.